செய்யப்படுவதற்கு முன்பு உண்மை அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். நீதிமன்றம் இவற்றை நேரடியாக கண்காணிக்கவில்லை என்றால் அவர்கள் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு உண்மையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் என்பதையும் நீதிபதி குறிப்பிடுகிறார். இருவரும் அந்த வழக்குல இந்த உயிரிழந்த இருவருமே, தந்தை மகன் இருவருமே நிராயுதபாணியாக இருந்த போதும் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கியிருக்கிறார்கள். இருவரும் வியாபாரிகள், சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மீது எந்த குற்ற வழக்கும் இல்லை என்றே தெரிகிறது. அப்படி இருக்கையில் இவர்களை கொண்டு சென்று காவல் நிலையத்தில் வைத்து தாக்குவதற்கு அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை காட்ட வேண்டும் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு இருந்ததில்லை. வேறு எதுவும் உள்நோக்கம் இருக்கிறது, அவர்களை விசாரிக்க வேண்டும் என்ற நோக்கம் அதிலே இல்லை என்பதையும் நீதிபதிகள் குறிப்பிடக்கூடிய, அதாவது தீர்ப்பை வாசிக்கும் பொழுது அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் இதுவாகத்தான் இருக்கிறது. குற்றவாளிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக கடுமையாக குற்றமாகவே இவற்றை கருத வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிடுகிறார்கள். பொதுமக்கள் பணத்தில் அரசு ஊதியம் பெற்றவர்கள் பொருளாதார அழுத்தத்தையோ மன அழுத்தத்தையோ காரணமாக கூற முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலில் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் 9 பேருக்கும் சாகும் வரை தூக்கு தண்டனை என்று வழங்கி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அபராதங்கள் இந்த 9 பேருக்குமான அபராதங்கள் வேறுபடுகிறது. ஆனால் 9 பேருக்கும் சாகும் வரை தூக்கு தண்டனை என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மதுரை மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. இது ஒரு முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. காவல் நிலைய மரணங்கள் சாத்தான்குளம் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். கைது செய்யப்பட்ட போலீசார் 9 பேருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என? சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்குல ஒரு முக்கியமான தீர்ப்பை வாசித்திருக்கிறது நீதிமன்றம். மதுரை மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வாசித்திருக்கிறது. அதாவது குற்றவாளிகள் இன்று கடந்த 23ஆம் தேதியே அறிவித்துவிட்டது. பாலகிருஷ்ணனுக்கு இரட்டை மரண தண்டனையும் ஒரு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஓராண்டு சிறை தண்டனை ஒன்றும் அபராதம் 84,10,000 நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. 3ஆம் எதிரி எஸ்ஐ ரகு கணேசிற்கு மரண தண்டனையும் இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1, ஓராண்டு சிறை தண்டனை 1, 52 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 4ஆம் எதிரி தலைமை காவலர் முருகனுக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 பிரிவுகளிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும், 3 ஆண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றது. 5வது குற்றவாளி சாமிதுரை என்பவருக்கு இரட்டை தூக்கு தண்டனையும் ஒரு பிரிவின் கீழ் 7 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றொரு பிரிவின் கீழ் ஓராண்டு சிறை தண்டனையும் 2,25,000 அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 6வது குற்றவாளி முத்துராஜ் தலைமை காவலருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 பிரிவுகளிலும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் 32 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 7ஆம் எதிரி காவலர் செல்லதுரைக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 8ஆம் எதிரி தலைமை காவலர் தாமஸ் பிரான்சிஸ் என்பவருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும் 40,46,000 அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 9வது குற்றவாளி காவலர் வெயிலுமுத்து என்பவருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும் வழங்கியிருக்கின்றது. மற்றொரு குற்றவாளி பால்துரை இறந்துவிட்டதால் அவருக்கு தண்டனை எதுவும் நீதிமன்றம் வழங்கவில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு
தடுக்கலாம்.